இனி ஒவ்வொரு மனிதனும் இங்கு வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்வதென்பது ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையை சரியாக வாழறோமான்றது பாருங்கள். பிறருக்கு நாம் வாழற வாழ்க்கையால் பிறருடைய எண்ணத்தையும் அவங்களுடைய குணங்களையும் நாம் மாற்றி அமைக்காமல் இருக்கும். நல்ல ஒரு விஷயங்களை மட்டும் வாழ்க்கைக்கு தகுந்தாப்போல செயல்படணும். எல்லாமே நகைச்சுவை சொல்லுங்க, ஆனால் நகைச்சுவை அறிவை வளர்ச்சி அடைய செய்துதான் இருக்கும். எந்த மனிதனையும் பாதிக்காமல் நகைச்சுவை செய்யுங்க, யூடியூபர் செய்ய வாழ்க்கையை நடத்துங்க. அதை விட்டு ஒரு மனிதனுடைய செயல் இன்னொரு மனிதனை பாதிக்கிற மாதிரி எந்த காரியமும் செய்யாது. அதை சிந்தித்து செய்ய. இனி பொதுமக்களுக்கான அறிவுரையாகவும் வழிகாட்டும். எல்லா மனிதனுடைய செயலும் இன்னொரு மனிதனுக்கு வழிகாட்டியாக இருக்கும். அது உடனே புரியாது. வாழ்க்கை என்றைக்கோ தாய் தகப்பன் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்த, ஆனால் அந்த குழந்தை ஒரு 20 வயசு தான் பருவம் அடையும் பொழுது ஒரு தொழிலுக்கோ தகுதியான மனிதனாக மாறும்போது இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு உதவிகரமாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த உலக வாழ்க்கை இயல்பு தன்மை தருகிறது. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சு வாழணும். புரிஞ்சு வாழும்போது எல்லாம் பணத்துக்கு பின்னால் வரும். ஆனால் பணம் என்பது இந்த அரசாங்கமும் நம்ம வாழ்க்கையை ஒரு வழி நடத்தும் ஒரு கருவி தானே தவிர நம் உயிரோடு கலந்திருக்கும் உணவல்ல. நம் உடலை இரத்தத்தால் இயக்கக்கூடிய பொருள் அல்ல. பணம் என்பது ஒரு எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கையை நம்பிக்கையாக மாறுகிறது. நம்பிக்கையின் அடையாளம் உன் உழைப்பை இன்னொருவன் அளவுகோல் கொண்டு இன்னொருவன் உழைப்பை நீ அளவுகோல் கொண்டு வாழ்வதற்கு ஒரு விதிமுறை தான் பணமே தவிர உணவு போல உயிரோடு இந்த உடலோடு இரத்தத்தோடு கலந்ததல்ல. ஏனென்றால் இரத்தத்தோடு கலந்தது பசியோடு கலந்தது உணவோடு கலந்தது இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையோடு கலந்தது இந்த உலகம். இந்த உலகத்தோடு கலந்தது இதனுடைய ஈர்ப்புத்தன்மை. இந்த ஈர்ப்புத்தன்மையோடு கலந்தது தான் எல்லா பிரபஞ்ச பொருள்களும். இப்படி எல்லாத்தையும் உங்களுக்குள்ள இயற்கை கொடுத்துருக்குது. மனிதனுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இயற்கையின் ஒரு அடையாள வடிவம் தான். இதை உணர முடியும். முறையாக நான் ஒவ்வொன்றும் சொல்லித்தரேன். அது நானாக கற்றுக்கின்றதில்லை. நமக்கு முன்னோர் வாழ்ந்த மகான்கள் அவங்க சொல்லித்தந்த முறையை இயல்பு வாழ்க்கை குடும்பத்திலே வாழலாம். குடும்பத்திலே கடைப்பிடிச்சி வாழலாம். குடும்பத்தில் கடைப்பிடிச்சி வாழறதுக்கு என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ஒரு அறிவுரையாக நான் இதை உங்களுக்கு சொல்லுவேன். இதை நீங்கள் எடுத்து வாழும்போது இந்த உலகத்தில் துன்பத்தை எப்படி வெல்லலாம், அறியாமையும் வாழ்க்கையை எப்படி வென்று போகலாம் அப்படின்னு உங்களுக்கான வழிமுறையாக தருவேன். அதனால் நான் அடைந்த ஒரு அறிவும் ஞானத்தையும் வழிகாட்டும் முறையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நல்ல எண்ணத்துடன் பொறாமையின்றி என்னை பின்பற்றுங்க. உங்களுக்கான நல்ல விஷயங்களை யாரெல்லாம் பின்பற்றாங்களோ அவங்களுக்கு கூடியதாக இதை நான் தருவேன். என் மேலே பொறாமை அடையாதீங்க, கோவப்படாதீங்க. எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு சொல்லும் செயலும் உடனே புரியாது. அதை பதப்பட்டு பக்குவப்பட்டு வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது ஒரு நாள் உங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரியும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒவ்வொரு முறையாக விதிமுறையோடு சொல்லுவேன். சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இந்த வீடியோவோட முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் விளக்கங்களை நிறைய தர வேண்டியது இருக்குது. தொடர்ந்து யூடியூபர் பாருங்கள், யூடியூப்பில் கலந்து பாருங்கள். அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். வள்ளலார் அவர்களை சரணம்.